So hi guys, நான் விகாஷ் and I am back with another video. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கர்னல் டெவலப்மெண்ட் ஜேர்னியோடைய பார்ட் 2 வீடியோ. பட் இது வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி சம் வாட் கைண்ட் ஆஃப் அ எஜுகேஷ்னல் வீடியோ. ஏன்னா மூவிங் ஆன் ஃபர்தர் நம்மளுக்கு கர்னலை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து சிஏ வச்சு தான் நம்ம வந்துட்டு எழுதுவோம். சி அண்ட் அசம்பிளி அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு எழுதுவோம். ஸோ சி அண்ட் அசம்பிளியை வச்சு தான் நம்ம வந்து கர்னல் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல சி வந்து எப்படி வேலை செய்யுது. இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் யுவர் சோர்ஸ் கோட் இன் டு த ஃபைனல் எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட். இதுக்கு இந்த உங்கள் சோர்ஸ் கோடை வந்து ஜிசிசி எப்படி வந்து இந்த ஃபைனல் எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றுது, இதெல்லாம் நடக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் சும்மா வந்து கதை மாதிரி சொன்னேன் அப்படின்னா அது எல்லாருக்குமே இந்த போர் அடிக்கும், அது எல்லாருமே இப்படி வந்து பேசுவாங்க. நான் கொஞ்சம் வந்துட்டு யோசித்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக அதை வந்து உங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ டேக் அ லுக் அட் திஸ் கோட். ஓகேவா? இந்த கோடு பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்குதா? இதில் மெயின் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, இந்த கோடில் மெயின் ஃபங்க்ஷன் கிடையாது. இதில் வந்து எஸ்டிடிஐஓ நான் வந்து இன்க்ளூட் பண்ணல. பட் ஸ்டில் டேக் அ லுக் அட் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ ரன் திஸ். வேலவா, இஃப் ஐ ரன் திஸ் ஹலோ வேர்ல்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஆனால் எனக்கு இங்கே மெயின் இல்லை, எஸ்டிடிஐஓ நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணல. தென் எப்படி? ஹவு? ஸோ இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் அப்படின்னா தென் யூ அண்டர்ஸ்டுட் த என்டையர் கம்பைலேஷன் லைக் த ப்ராசஸ். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த வெரி சிம்பிள் அண்ட் த பேசிக் ஒன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா இது எனக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். ஏன்னா இந்த பாத் வந்துட்டு எனக்கு மனப்பாடமாக தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஹேவ் டு காப்பி திஸ் அண்ட் test.txt. I just copy all the commands that are required to make this possible. ஓகே, மிச்சதெல்லாம் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு எப்படி ரன் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 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 ஒரு கமாண்டை பற்றி நம்ம வந்து கடைசியில் பார்ப்போம். லைக் இதான் வந்துட்டு இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, ஸோ முதல்ல உங்களுடைய சோர்ஸ் கோடு வந்து நீங்கள் ஜிசிசின்னு போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ புட் லைக் ஜிசிசி? என்னென்னா நம்ம வந்துட்டு லெட்ஸ் ஜஸ்ட் சிம்பிளி டேக் a very simple thing. ஓகேவா? test1.c ன்னு வச்சுப்போம். இங்கே வந்துட்டு let's include stdio.h and main functionல printfல let's say hello world. okay, so if I say gcc test1.c and -o test1. see, இந்த கமாண்ட் உங்களுக்கு வந்துட்டு தெரியும்ல, இது வந்து என்ன பண்ணுதுன்ட்டு. Basically it is taking the C file and it is executing, it is not executing, it is compiling and it is providing the final output file as test1. புரியுதா? இது நான் இங்கே வந்து test1 வைக்கலாம், அல்லது என்னோட பேர் கூட நான் இங்கே வந்து வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே விகாஷன் அந்த ஒரு ஃபைல் தான் வந்துட்டு என்னுடைய ஃபைனல் எக்ஸிக்யூட்டபிள். இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு வருது. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1, ப்ரீ ப்ராசஸிங். இந்த நம்மலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ப்ரீ ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சியில் வந்து இருக்குது அப்படின்ட்டு. சி, நான் இதை பற்றியே நான் டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதை நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், இதை நீங்கள் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்துட்டு இந்த ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்றது வந்து ஒரு சி கோடே கிடையாது. ஜிசிசி ஆமாம், ஜிசிசி இதை இதை வந்து வாசிச்சு அப்படின்னா ஜிசிசியால் அதால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த கோடு வந்துட்டு இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் சிக்கும் இந்த கோடுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ எப்படா நான் சி ஃபைலில் இந்த கோடு நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகே, சி, இந்த பீஸ் ஆஃப் லைனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது ஜிசிசி கிடையாது, ப்ரீ ப்ராசஸர் சாஃப்ட்வேர். ஓகேவா?
நம்ம ஜிசிசின்னு நம்ம டைப் பண்ணாலே ஜிசிசி வில் பேசிக்கலி கால் தட் ப்ரீ ப்ராசஸர் டு எக்ஸிக்யூட் திஸ் லைன் ஆஃப் கோட். அப்போது இந்த stdio.hன்ற அந்த லைக் இந்த ஒரு லைன் ஆஃப் கோட் வந்துட்டு முதல் ஸ்டெப்பில் எப்படி மாறுதுன்றதை நம்ம கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா தென் we can easily understand what is happening. ஓகேவா, நான் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் டேக் அ லுக். இப்போ ஜிசிசி ஹைஃபன் ஃப்ளாகி. ஓகே, இந்த ஃப்ளாகியை பற்றி நான் சொல்கிறது என்ன அப்படின்ட்டு, ஃப்ளாகி பேசிக்கலி லைக் இது வந்து பேசிக்கலி இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த இன்டர்மீடியேட்டரி ஃபைல் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அது நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நான் test1.c நான் இங்கே கொடுத்துட்டு -o test1. something d, இட்ஸ் ஜஸ்ட் அவர் விஷ். ஓகேவா, ஸோ இப்போது டேக் அ லுக். எனக்கு ஒரு பெரிய ஃபைல் வந்துருக்குது, பார்க்க முடியுதா? ஒரு பெரிய ஃபைல் வந்துருக்குது. அந்த ஃபைலில் கடைசியில் நான் போட்ட கோடு வந்துட்டு இருக்குது. கரெக்டாக? இவ்வளோ பெரிய ஃபைலு, இந்த இவ்வளோ பெரிய ஃபைலில் வந்துட்டு கடைசியில் நான் போட்ட கோடு வந்துட்டு இருக்குது. இங்கே நான் வந்து .dன்னு வைக்காமல் லெட் மீ ஜஸ்ட் ரீநேம் இட் டு .cன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு ஓகே, இது ஆல்ரெடி நேம் இருக்குதா? ஓகே, .dன்னு இல்லைனா மொத்தமாக நேம் மாற்றிடுவோம். சம்திங் லைக் vikash.cன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்க்க முடியுதா உங்களால்? இது எல்லாமே வந்துட்டு பேசிக்கலி என்னன்னா சி கோடு தான். பார்க்க முடியுதா? எங்கடா இந்த கோடை நான் எழுதவே இல்லையே, எங்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய கோடு வந்துருக்குது நீங்கள் வந்து கேட்பீங்க. தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரீ ப்ராசஸர். இப்போ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெடர் ஃபைல்குள்ளே நான் போனேன் அப்படின்னா ஓகே, இங்கே என்னென்ன கோடு இருக்குதோ இங்கே வந்து எனக்கு என்னென்ன கோடு இருக்குதோ அதை பேசிக்கலி அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணது தான் இந்த கோடு. எங்கே போச்சு இந்த கோடு? பேசிக்கலி எனக்கு அந்த ஒரு ஹெடர் ஃபைலில் எனக்கு என்னென்ன கோடு இருக்குதோ அதை எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் எனக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு கோடு தான் வந்துட்டு இந்த இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெட்ஸ் ஜஸ்ட் சே vikash.txt வச்சுக்கிறேன். ஹலோ, மை நேம் இஸ் விகாஷ். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி இங்கே இன்க்ளூட் vikash.txt. இப்போது டேக் அ லுக் அட் வாட் ஹேப்பன்ஸ். இப்போ அதே மாதிரி எனக்கு இங்கே test1.t எனக்கு இங்கே ஒன்றும் இதாக வந்துருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த txt ஃபைலில் நான் இங்கே வந்து என்ன கொடுத்தேனோ இங்கே நான் மறுபடியும் வந்துட்டு இங்கே நான் டின்னு கொடுக்காம சின்னு கொடுக்குறேன். ஒன்லி தென் யூ கேன் சி. ஏன்னா இதுவுமே வந்து ஒரு சி ஃபைல் தான் பேசிக்காக. test2.cன்னு வச்சுப்போம். ஓகே, சி இங்கே பார்த்தீங்களா, இங்கே நான் .txtயில் என்ன கொடுத்தேனோ அந்த லைன் வந்துட்டு எனக்கு இங்கே இன்க்ளூட் ஆயிருக்குது. ஸோ பேசிக்கலி இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ப்ரீ ப்ராசஸர்ன்ற அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணும், தட் இஸ் ஆல்சோ அ சாஃப்ட்வேர் ஜஸ்ட் லைக் ஜிசிசி அஸ் அ கம்பைலர். அது எப்படியோ அதே மாதிரி ப்ரீ ப்ராசஸர் இஸ் அ செப்பரேட் சாஃப்ட்வேர் தட் லிவ்ஸ் இன் அவர் கம்ப்யூட்டர். அது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே நான் என்னென்ன மேக்ரோஸ் இல்லை எனக்கு இதுக்கு பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சி இன்க்ளூட் இஸ் அ மேக்ரோ. சி ஆக்சுவலி இன்க்ளூடுன்றது மேக்ரோவா இல்லையா எனக்கு தெரியல. ஓ, ஸோ இன்க்ளூட் இஸ் அ ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். சாரி கைஸ், ஏனத்தனமாக சொல்லிட்டேன். ஆக்சுவலி மேக்ரோன்றது வந்துட்டு இட் இஸ் அது வந்து இந்த டிஃபைனில் போட்டு வைக்கிற அந்த கான்ஸ்டன்ஸ் தான் இந்த மேக்ரோ. அது வந்து என்ன பண்ணும், இதையுமே வந்து ப்ரீ ப்ராசஸர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா வந்து சி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஃபைன் a as 5ன்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இங்கே ஜஸ்ட் நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஏன்னு நான் கொடுக்குறேன். ஆர் வாட் வி கேன் சே இங்கே %d/n அப்புறம் வந்துட்டு ஏன்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நான் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட் மீ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் லைன் ஆஃப் கோட் அண்ட் ஓகே. இப்போ test2.cயில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே 5ன்னு வந்துருக்குது. இங்கே நான் வந்து ஏன்னு தான் போட்டிருக்கேன். பட் இங்கே எனக்கு வந்து 5ன்னு வந்துருக்குது. ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே, கம்பைலேஷன் ப்ராசஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இங்கே என்னென்ன மேக்ரோஸ்லாம் இருக்குதோ
அந்த எல்லாத்தோடைய வேல்யூஸையும் அப்படியே வந்து எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி வைக்கும். எங்கெங்கெல்லாம் ஏ இருக்குதோ அங்கெங்கெல்லாம் வந்து இந்த 5ன்ற வேல்யூவை போய் எனக்கு வந்து ரிப்ளேஸ் பண்ணி விட்டுரும். இது வந்துட்டு மேக்ரோஸுக்கு. அதே மாதிரி இந்த 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 இன்க்ளூடுன்றது வந்து பேசிக்கலி என்னன்னா, இட்ஸ் நாட் அ மேக்ரோ. நான் கிறுக்குத்தனமாக சொல்லிட்டேன். இட் இஸ் அ ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ், அவ்வளோதான். ஸோ stdio.h. ஸோ இப்போ நான் அதை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த stdio.hல எனக்கு வந்து என்னென்னலாம் வந்துச்சோ அந்த 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 எல்லா கோடுமே எனக்கு வந்து இங்கேயும் வரும். இங்கே எனக்கு வந்து 5 இருக்குதா. ஆனால் இந்த டிஃபைன் அப்படின்ற அந்த ஒரு மேக்ரோ இந்த லைனை வந்து உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி திஸ் பீஸ் ஆஃப் லைன் இஸ் not recognizable by the C compiler. It is a preprocessor directive which can only be understood by the preprocessor itself, not the C compiler. ஓகேவா? ஸோ தட் இந்த லைனை அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணி விட்டுரும். அது நம்மளுக்கு வந்து இருக்காது. இப்போ வந்துட்டு இந்த ப்ரீப்ராசர் இன்னொரு வந்து ஒரு லைக் இது வந்துட்டு இன்னொரு ஒரு வேலையை பார்க்கும். அது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ கமெண்ட். இந்த கமெண்ட் அப்படின்றதையுமே வந்து சி கம்பைலரால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. கரெக்டா? அப்போ இந்த ஓகே, நான் போஸ்ட் பண்ண ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பனே ஆகலையா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட கமெண்ட் வந்து இங்கே காணோம். நான் இங்கே போட்ட கமெண்ட் திஸ் இஸ் அ கமெண்ட்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்ட கமெண்ட் வந்து இங்கே காணோம். ஏன் காணோம்? ஏன்னா இதுவுமே வந்து ப்ரீ ப்ராசஸருடைய வேலை. பேசிக்கலி என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து தூக்கி விட்டுரும். ஏன் தூக்கி விடும் அப்படின்னா அகெயின் லைக் த சி கம்பைலர் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ கமெண்ட் இஸ். அதுக்கு வந்து புரியாது கமெண்ட்னா வந்து என்ன அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இந்த கமெண்ட் இது வந்து லைக் இது வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம்னா தூக்கி விட்டுரும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 ஆஃப் வாட் ஜிசிசி டஸ் அண்டர் த ஹுட் இஸ் கம்ப்ளீட்டட் த ஸ்டெப் ஆஃப் ப்ரீ ப்ராசஸர். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃப்ளாக் ஈயை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எனக்கு அந்த ப்ரீ ப்ராசஸர் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்ச அந்த ஃபைல் எனக்கு வந்து கூடு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஃப்ளாக் ஈ. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 டன். இப்போ ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ப்ரீ ப்ராசஸர் கொடுத்து வச்ச அந்த ஃபைலை, ஓகே, இந்த ப்ரீ ப்ராசஸர் எனக்கு வந்துட்டு கொடுத்து வச்ச அந்த ஃபைலை அசம்பிளியாக மாற்றுறது தான் ஸ்டெப் நம்பர் 2. இதைத்தான் வந்து ஜிசிசி அடுத்து பண்ணும். இதோட ஓகே இதோட கம்பைலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி நாட் த என்டையர் கம்பைலேஷன் ப்ராசஸ். அந்த இது வந்து அசம்பிளியாக மாற்றுது. அந்த அசம்பிளியை வந்துட்டு அதுக்கப்புறம் அசம்பிளர் என்ன பண்ணும் அப்படின்னா அகெயின் அசம்பிள் பண்ணும். அசம்பிளியாக மாற்றுற வரைக்கும் தான் வந்துட்டு பேசிக்கலி வி டிப்பிக்கலி சே த ப்ராசஸ் ஆஃப் கம்பைலேஷன். பட் அதுக்கப்புறமா வந்து அசம்பிளியை மறுபடியும் மேபி யூ கேன் யூஸ் த வேர்ட் கம்பைல் அகெயின், கம்பைல் பண்ணுது, அசம்பிள் பண்ணுது, வாட் எவர் ஆப்ஜெக்ட் ஃபைல் அது பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம லைக் இதை நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு லெட்ஸ் ஜஸ்ட் டேக் அ லுக் அட் ஹவு த சி ஃபைல் கெட்ஸ் கன்வெர்டட் டு அசம்பிளி. நம்ம எப்படி வந்து ஃப்ளாக் இ போட்டோமோ அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ளாக் எஸ் போட போகிறோம். ஃப்ளாக் எஸ் போட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஓகே ஃபைன், முதல்ல இந்த stdio நான் தூக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா just going to do this gcc flag e test1.c -o test2.c. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா test2.cல வந்துட்டு எனக்கு கோடு கம்மியாக தான் இருக்குது. எனக்கு இது மட்டும்தான் கோடு. நான் எந்த ஒரு இன்க்ளூடையும் நான் பண்ணல. டிஃபைன் மட்டும் தான் நான் இங்கேருந்து பண்ணி வச்சுருக்கேன். அந்த டிஃபைன் எனக்கு வந்து இங்கே எனக்கு வந்து ரிப்ளேஸ் ஆகிடுச்சு. பார்க்க முடியுதா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் test2.c இன்டு அசம்பிளி கோட். test2.c இதுக்கு வந்துட்டு ஐ திங்க் எஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேபிட்டல் லெட்டர் எஸ். ஓகே, இங்கே இல்லை, கேபிட்டல் லெட்டர் எஸ். test2.c அண்ட் -o test2.s. ஓகே, இந்த 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 வார்னிங்ஸ்லாம் நம்ம வந்து அப்புறம் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு லெட்ஸ் ஜஸ்ட் டேக் அ லுக் அட் த கோட். ஓகேவா? ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்துட்டு எழுதின மெயின் ஃபங்க்ஷனுக்கான கோடு வந்துட்டு இங்கே இருக்குது. பார்க்க முடியுதா? இங்கே நம்ம எழுதின மெயின் ஃபங்க்ஷனுக்கான கோடு வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்பீங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா
they are basically setting up the stack frame. ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இட் வில் பேசிக்கலி ரிசைட் இன்சைட் அ ஸ்டாக். அதோடைய ஆர்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதோடைய இந்த ரிட்டர்ன் அட்ரஸாக இருக்கட்டும், அதெல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாக்கில் நம்ம வந்துட்டு போய் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சி இங்கே இங்கே வந்து ஆர்பிபி அப்படின்றது வந்துட்டு பேஸ் பாயிண்டர், ஸ்டாக்கோட பேஸ் பாயிண்டர். இங்கே நீங்கள் வந்து அசம்பிளி படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ வுட் ஹேவ் நோன் அபவுட் த ஸ்டாக் ஃப்ரேம். ஸோ இங்கே நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆர்பிபி வந்துட்டு நம்ம வந்து இங்கே ஆர்எஸ்பிக்கு போடுவோம். தென் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்டாக் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ். இது வந்து இன்டெல் ஏஎம்டி எப்படி பண்ணுதுன்னு தெரில, பட் இன்டெல்ல வந்துட்டு மோஸ்ட்லி வாட் தே ஃபாலோ த பேசிக் ஏபிஐ தே ஃபாலோ இஸ் ஸ்டாக் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ். இது இன்டெல் ஏஎம்டின்னு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி ஏஎம்டிக்கும் இதுதான், பிகாஸ் தே ஃபாலோ த சேம் ஆர்கிடெக்சர்ன்றதுனால இட்ஸ் த சேம். மேபி ஆர்முக்கு எப்படின்னு தெரில, x86க்கு வந்துட்டு திஸ் இஸ் ஹவு தே பேசிக்கலி டூ. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் ஆர்ம். எனக்கு ஆர்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டே எனக்கு சுத்தமாக தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவு தே, பட் த ஒன்லி திங் ஐ நோஸ் தே ஹேவ் ஹெல் லாட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் பயங்கரமாக. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எப்படி வந்து இந்த இது இருக்குல்ல x86 வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்மளுக்கு எப்படி கொட்டி கிடக்குதோ அதே மாதிரி தே ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். ஏன்னா அவங்க மெமரி ஆப்ரேஷனே பயங்கரமாக அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, ரெஜிஸ்டர்லேயே வந்து எல்லா வேலையும் அவங்க வந்துட்டு முடிக்க பார்ப்பாங்க. பட் ஐ டோன்ட் நோ த இன்டெப்த் வெர்ஷன் ஆஃப் ஃபார்ம். எனக்கு அதை பற்றி தெரியாது, சுத்தமாக தெரியாது. எனக்கு வந்து இந்த இது இருக்குல்ல x86, அதிலேயே வந்து எனக்கு 64 பிட் அசம்பிளி நான் இது வரைக்கும் நான் பெருசாக வந்துட்டு யூஸ் பண்ணதில்லை. 16 பிட் அண்ட் 32 பிட் தான். 64 பிட் மாறும். நான் அதை ஏன்னு சொல்கிறேன், நான் 64 பிட் பயங்கரமாக மாறும். ஏன்னா the basic the commands and the instructions are the same. இப்போ இங்கே மூவ் ஆர்ஏஎக்ஸ் ஆர்டிஏன்னு இருக்குதா, இது பேசிக்கலி என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு இந்த ஆர்ஏஎக்ஸில் எனக்கு வந்துட்டு அந்த ரிட்டர்ன் வேல்யூ எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு வேலையை முடிச்சு ஒரு வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா then that return value will be stored in RAX. இது வந்து எங்க 64 பிட்ல. நீங்கள் இதே இது 32 பிட் அசம்பிளி நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூவுமே ஸ்டாக்கில் தான் எனக்கு வந்து புஷ் ஆகும். இங்கே எனக்கு வந்துட்டு ரெஜிஸ்டரில் எனக்கு வந்துட்டு லைக் இங்கே எனக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த பேசிக்கான ஏபிஐயே வந்துட்டு பயங்கரமாக எனக்கு வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ஏபிஐ அப்படின்னா வந்துட்டு அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸ். ஸோ லைக் இட் இஸ் த ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ். இது வந்து பேசிக்கலி எப்படின்னா த ரூல் செட் தட் டிஃபைன்ஸ் ஹவ் அ ப்ரோக்ராம் ஷுட் பி ஸ்ட்ரக்சர்ட். இங்கே வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் நான் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. எனக்கு இதை தாண்டி நான் வேறு ஏதாவது எனக்கு 2 மணிக்கு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பேசிக்கலி ஒர்க் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ஏபிஐ ஆஃப் எனி ஆர்கிடெக்சர். ஸோ இங்கே வந்து -4 அப்படின்னா வந்துட்டு வி ஆர் பேசிக்கலி ஐ திங்க் இது வந்துட்டு ஆர்க்-வி சாரி ஆர்க்-சி. இது வந்து ஆர்க்-சி, இது வந்துட்டு ஆர்க்-வி அண்ட் இது வந்துட்டு அந்த ரிட்டர்ன் வேல்யூ பேசிக்காக. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி செட்டிங் அப் த ஸ்டாக் ஃப்ரேம் அண்ட் இதெல்லாம் பண்ணுது. ஸோ அசம்பிளி பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து இது வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே நம்ம வந்து ரிட்டர்ன் 0 பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துருக்குது. ரிட்டர்ன் அப்படின்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா யார் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த கண்ட்ரோலை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சொல்கிறோம். நம்ம பேசிக்காக நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்டாக்கில் வந்துட்டு அந்த ரிட்டர்ன் அட்ரஸை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து புஷ் பண்ணுவோம். அந்த ரிட்டர்ன் அட்ரஸை புஷ் பண்ணணும். இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா அதை முதல்ல பாப் பண்ணும். லைக் இந்த ஒரே ஒரு ஆர்இடி வந்துட்டு 2 வேலையை பார்க்கும். முதல்ல அந்த ரிட்டர்ன் இது இருக்குல்ல அந்த அட்ரஸை வந்து பாப் பண்ணும். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கண்ட்ரோல் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். ஸோ தீஸ் ஆர் த 2 திங்ஸ் இட் வில் டூ. இப்போ இங்கே ஒரு வேளை இங்கே ரிட்டர்ன் அட்ரஸ் யாருமே முதல்ல புஷ்ஷே பண்ணல அப்படின்னா பிரச்சனையாகும். அந்த பிரச்சனையை நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் பேசிக்கலி இட் ஒர்க்ஸ். இங்கே ஏன் வந்து -4 -16 அப்படின்னா the stack goes downwards. ஸோ ஹையர் அட்ரஸ்லேருந்து லோவர் அட்ரஸுக்கு போகுன்றதுனால நம்ம வந்து -4 -16 சொல்லிட்டு போகிறோம். தட் இஸ் ஹவ் வி அக்சஸ் த the arguments. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா
வி பேசிக்கலி நம்மளோட 2 கண்ணால் ஒரு சி ஃபைலில் இருந்து, நாட் திஸ் சி ஃபைல், எங்கே போச்சு அந்த சி ஃபைல் எங்கே இருக்குது, டெஸ்ட் 2 இந்த சி ஃபைலில் இருந்து எப்படி வந்து ஒரு அசம்பிளி கோடாக வந்துட்டு என்னோட கம்பைலர் வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்றதை பார்த்தேன். எங்கப்பா போச்சு, அது காணாமல் போகுது. இந்த இருக்குது இந்த 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 கோடை வந்து எப்படி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, லைக் திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் ஜிசிசி. இது பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய வேலைகள் இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு லெக்சிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து பார்ஸ் பண்ணணும். ஐ ஹாவ் ரிட்டன் மை ஓன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்ஸ், நாட் அ கம்பைல்டு ஒன் பட் அன் இன்டர்பிரட்டட் ஒன். அதில் வந்து இந்த மாதிரி நான் அசம்பிளிக்கு மாற்ற மாட்டேன். இது வந்துட்டு இட் இஸ் லைக் டிஃபிகல்ட். இதெல்லாம் வந்துட்டு தான் சொல்கிறேன், இல்லை ஜிசிசி இஸ் டூயிங் a lot of things dude. இட்ஸ் டூ குட். நான் வந்து பண்ணது வந்துட்டு ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். பேசிக்கலி இன்டர்பிரட்டட் அப்படின்னா கோவோட அந்த ரன் டைம், நான் வந்து இது பண்ணது கோ லாங்குவேஜ் பேசிக்காக. ஸோ கோவோட அந்த இது இருக்கிற அந்த ரன் டைம் வந்துட்டு பேசிக்கலி என்னோட கோடை வந்து பார்ஸ் பண்ணி அட் ரன் டைம்லேயே எனக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுத்துரும். பட் இது அப்படி கிடையாது. ஸோ நைஸ். ஸோ ஒரு நாள் வந்து கம்பைல் லாங்குவேஜ் ஒன் டைம் பண்ணணும், பண்ணி பார்க்கணும், நல்லாயிருக்கும். ஸோ ஓகே பேசுனதெல்லாம் போதும், நம்ம வந்து இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் த திங் ஒர்க்ஸ். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் இருக்குது. இந்த ரிட்டர்னை வந்துட்டு பேசிக்கலி ஸோ சம்திங் லைக் நான் வந்து சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோலை ஹேண்ட் ஓவர் பண்ணுது. அப்போ இந்த மெயினை யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டா தானே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இங்கே மெயினை வந்து யார் கூப்பிட்றா? இங்கே மெயின் வந்து யார் கூப்பிட்றா? ஸோ யாரோ ஒருத்தன் வந்துட்டு இந்த மெயினை கூப்பிட்டாதான். சி லைக் தேர் இஸ் an x86 instruction called call and a symbol. இதை நம்ம கொடுத்தோம் பண்ணால் then that symbol will be called and the return address will be pushed to the stack. அப்போது இங்கே கால்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதா? இங்கே இருக்குது. இது வந்து என்னது? printf. ஓகே, இது printf வந்து கால் பண்ணுது. ஓகேவா, இது printf கால் பண்ணுது. அப்போது இதே மாதிரி கால் printf மாதிரி கால் மெயின்னு யாரை சொல்கிறா? இங்கே அப்படி எதுவுமே இல்லையே. கால் மெயின் இங்கே வந்து எதுவுமே இல்லையே. ஆமாம், எதுவுமே இல்லை. அப்போது நான் இந்த ஒரு கோடை நான் அப்படியே ரன் பண்ணேன்னா எனக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஓகேவா, எனக்கு ஆகாது. எனக்கு இந்த கோடை நான் அப்படியே ரன் பண்ணேன்னா ஆகாது. எனக்கு முதல் பிரச்சனை வந்து என்ன ஆகும்? இங்கே printf கால் பண்ணுது. இங்கே printf முதல்ல இல்லை, பார்க்க முடியுதா? இதான் கோடு, மொத்த கோடுமே இதுதான். எனக்கு இங்கே printfக்கான கோடு இங்கே எங்கேயாவது வந்துருக்குதா? இல்லை. அப்போ எப்படி இது எனக்கு வந்து ரன் ஆகும்? இப்போ கால் printfனா இப்போ இதை வந்துட்டு எதை போய் இதில் இது வந்து கால் பண்ணும்? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ திஸ் இஸ் another கான்செப்ட். நீங்கள் வந்து இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் நீங்கள் காலேஜில் உங்களுக்கு என்ன கருமத்தம்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்து தெரியல. பட் லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே நான் இன்க்ளூட் stdio.hன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மட்டும்தானே தவிர டெஃபனேஷன் இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த ஃபங்க்ஷனாலும் இப்போ நீங்கள் போய் பாருங்கள். திஸ் அப்புறம் வேற என்ன இருக்குது? இந்த எக்ஸ்டர்ன்றதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இங்கே நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாலும் சரி, இதுக்குள்ளே எவனுமே வந்து இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சிருக்க மாட்டான். தீஸ் ஆர் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ஸ், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ஸ் மட்டும்தானே தவிர இதுக்குள்ளே வந்துட்டு பேசிக்கலி என்ன இருக்காது? டெஃபனிஷனே இருக்காது. நீங்கள் printfன்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த printfோட கோடு உள்ளே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ டெஃபனிஷன், அவ்வளோதான். நான் அதனால தான் நான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டேய் நான் இவ்வளோ பெரிய ஃபைல் நான் வந்து இன்க்ளூட் பண்ணாமல் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை மட்டும் நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். புரியுதா? இந்த இன்ட் printfன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் stdio.h வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணாமல் அந்த மொத்த இதையுமே நான் வந்து பண்ணாமல் நான் யூஸ் பண்ண போகிறது இது மட்டும்தான். அப்போ எனக்கு என்ன வேணுமோ நான் அதை மட்டும் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இங்கே. ரைட்டு தானே? புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ இந்த லைக் ஜஸ்ட் நோ திஸ் .h ஃபைல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா தே ஆர் ஜஸ்ட் அ வே டு ஸ்டோர் ஆல் த டிக்ளரேஷன்ஸ். ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர், ஆமாம் நீங்கள் அதையும் போடலாம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன்ஸ் போடலாம், அப்புறம் வந்து மேக்ரோஸ் இந்த மாதிரி போடலாம், அப்புறம் வந்துட்டு இங்கேயே நம்மளுக்கு இன்க்ளூட்ஸ் இங்கே நம்ம வந்து பண்ணலாம்.
அண்ட் முக்கியமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி வைப்போம் வித் த ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் மட்டுமே, நாட் தி ஆக்சுவல் டெஃபினிஷன். கீப் திஸ் இன் மைண்ட். எனக்கு அதனால தான் இங்கே நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு STDIO நான் போடாமே இங்கே எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. அப்போ நீங்கள் கேட்பீங்க, சரி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இல்லைன்ட்ட இந்த ஃபைல்லையும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இல்லை, இங்கேயும் வந்து இந்த டெஃபினிஷன் இல்லை, அப்போ எப்போ நீ உனக்கு பிரிண்ட் ஆஃப் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்டாக அதுக்கு வருவோம். அது வந்துட்டு என்ன அப்படின்னா தேர் இஸ் அ ஹோல் கான்செப்ட் ஆஃப் டைனமிக் லிங்கிங், ஷேர்ட் லைப்ரரிஸ், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நோ தட். ஏன்னா இதெல்லாம் வந்து நானே முதல்ல பார்க்கும்போது என்னடா நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் வந்துட்டு உருட்டி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா ஸ்கூல்லேருந்து சரி நான் காலேஜ் நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்க போதுலேருந்து சரி பிரிண்ட் ஆஃப் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுப்பான்னு நீங்கள் எனக்கு மேம்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து STDIOவில் இருக்குது, அதனால தான் அது லைக் இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு பண்ணுங்க. நான் உள்ளுக்குள்ளே போய் பார்த்த உடனே எல்லாமே இருக்குது, சரி டெஃபினேஷன் எங்கடா, அதுவே இல்லாமல் எப்போ வேலை செய்யும். கரெக்டா? ஸோ வந்துட்டு தென் ஒன்லி ஐ ஜஸ்ட் ரியலைஸ் தட் ஓகே திஸ் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். தென் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு பார்க்கும்போது போய் நோண்டும் போது தான் தெரிஞ்சு ஓகே தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் பிஹைண்ட் திஸ் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு என்ன பண்ண தெரிஞ்சு ஓகே ஏ இல்லையா, ஓகே ஜஸ்ட் ஸோ இதுதான் அந்த மேட்ரு. இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த இதுங்க போச்சு. இப்போது நான் அகெயின் சொன்ன மாதிரி கால் பிரிண்ட் ஆஃப், அதே மாதிரி மெயினை எவனா ஒருத்தையும் கால் பண்ணணும். கரெக்டாக அந்த மெயினை கால் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டார்ட். நாட் எக்ஸாக்ட்லி நான் ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். இங்கே வந்துட்டு இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வி கேன் இப்போதைக்கு ஓகேவா ஜஸ்ட் டு லேர்ன் ஃபார் லேர்னிங் பர்பஸ் நம்ம இங்கே வந்து STDIOட டச்சை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிப்போம். GCC test1.c and let's clear it. இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெயிட் அ செகண்ட். இப்போ வந்து லெட் மீ டூ OBJ dump. அதுக்கு முன்னாடி ./a.out தான் வந்துட்டு அதோட டிஃபால்ட் நேம். ஸோ இங்கே எனக்கு வந்து லைக் இங்கே எனக்கு வந்து 500 எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு OBJ dump. லைக் இது வந்து OBJ dumpன்றது வந்து என்ன அப்படின்னா எனக்கு அந்த பைனரியிலேருந்து இட் வில் பேசிக்கலி கன்வெர்டட் இன்டு த அசம்பிளி ஃபார்மேட். அது எப்படி பண்ணும் அப்படின்னா பேசிக்கலி நம்மளுக்கு அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் அட் எண்ட் ஆஃப் த டே தேர் ஆப் கோட்ஸ், ஹெக்ஸ் வேல்யூஸ் தான். அந்த அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து CPU புரியுமான்னு கேட்டால் கிடையாது. தேர் பேசிக்கலி இங்கிலீஷ் வார்த்தைகள், மூவ், சப், ஆடெல்லாம். அதுக்கு ஆப் கோட்ஸ் இருக்கும். அந்த ஆப் கோடு வந்துட்டு பைனரியாக மாறினதுக்கு அப்புறமா தான் CPU புரியும். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து OBJ dump நான் இங்கே பண்ணேன் அப்படின்னா ஹவு திஸ் டூல் ஒர்க்ஸ் அப்படின்னா என்னோட பைனரியில் உள்ள அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் எல்லாத்தையும் இது வந்து வாசிக்கும். அதெல்லாம் தான் வந்துட்டு ஆப் கோட்ஸ். அப்போ அந்த ஆப் கோட்ஸ் வந்துட்டு எந்த CPUவோடதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த CPUக்கு இந்த ஆப் கோடு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு ஈல்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இட் வில் ஜென்ரேட் அன் அசம்பிளி ஃபார் மீ. திஸ் இஸ் ஹவு திஸ் OBJ dump ஒர்க்ஸ். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு திஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். டினா அந்த டிஸ்அசம்பிள். அண்ட் நான் எதை பண்ண போகிறேன், A.out பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே நைஸ். இப்போ இங்கே நம்மளோட மெயின் இருக்குது, பார்க்க முடியுதா? நம்ம அங்கே பார்த்த மெயின் இதெல்லாம் இந்த எல்லா கோடையும் நம்ம வந்து அங்கேயே பார்த்தோம். கரெக்டாக கடைசியில் RETன்னு இருக்குது. இங்கே RETன்னு இருந்துச்சுன்னா இந்த மெயினை ஒன்றாவது ஒருத்தன் கூப்பிட்டுருக்கணும். அது யார் அப்படின்னா மேலே ஒருத்தர் இருப்பான். யாருன்னா ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இவன் தான் ஸ்டார்ட். இந்த ஸ்டார்ட் தான் வந்துட்டு நம்மளுடைய மெயினை கூப்பிடுறான். பார்க்க முடிகிறதா? இந்த ஸ்டார்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுவும் ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா தென் அதுக்கப்புறமா வந்துட்டு அது இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். இந்த அட்ரஸ் வந்துட்டு பேசிக்கலி எதை வந்து குறிக்குது அப்படின்னா மெயினுடைய அட்ரஸ் வந்து குறிக்குது. அப்போது நான் இதை நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ கால் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி கால் த மெயின். புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? அண்ட் தென் இது வந்து ஹால்ட் பண்ணிருச்சு. நம்ம அகெயின் இந்த ஸ்டார்ட்டை நம்மளே வந்துட்டு எழுத போகிறோம். இங்கே வந்து பியூட்டியே இதுதான்.
இந்த ஸ்டார்ட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளே வந்துட்டு எழுதி இது என்னென்னலாம் பண்ணுதோ அதெல்லாத்தையும் நம்ம மேனுவலாக உட்காந்து பண்ண போகிறோம். ஒன்லி தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். அப்படி தானே? ஓகே, இது இந்த ஸ்டார்ட் தான் வந்துட்டு கால் பண்ணுது. அப்போது நீங்கள் கேட்பீங்க, இந்த கோடை நான் பார்க்கவே இல்லையே, எப்படிடா இந்த கோடு வந்துச்சு, எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு முதல்ல அந்த சி கோடை வந்து அசம்பிளியாக மாற்றும் போது அந்த அசம்பிளி கோடில் வந்துட்டு பேசிக்கலி எனக்கு இந்த ஸ்டார்ட்ன்ற அந்த ஒரு லேபிள், இந்த 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 ஒரு செக்ஷனே எனக்கு வந்து இல்லை. பார்க்க முடியுதா? இந்த ஒரு செக்ஷனே எனக்கு இல்லை. எனக்கு மெயின் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இருக்குதே தவிர இந்த ஸ்டார்ட்ன்ற செக்ஷன் எனக்கு இல்லவே இல்லை. இல்லை ஓபிஎஸ் ஓடுதா? ஓடுது. அப்போ எங்கிட்ட இருந்து தான் இந்த ஸ்டார்ட் எங்க வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு புத்துக்கிட்டு வந்துச்சு நீங்கள் கேட்பீங்க. ஸோ தட் இஸ் த ஒர்க் ஆஃப் ஜிசிசி டியூட். தட் இஸ் வாட் ஜிசிசி இஸ் டூயிங் அண்டர் த ஹுட். ஜிசிசி வந்துட்டு அதே சொல்கிறேன் இல்லை, நீங்கள் நோண்டுனீங்கன்னா நோண்டிக்கிட்டே போகலாம். அது எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுது. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் ஒரு 1-2 விஷயம் நான் வந்து நான் இது பண்ணிருக்கேன். அது பண்ணுற விஷயங்கள் ஏராளம். ஸோ இந்த ஸ்டார்ட்டை வந்துட்டு பேசிக்கலி என்ன பண்ணணும் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி added to the final binary. ஓகேவா? இந்த ஸ்டார்ட்டை எங்கே இருக்குது ஸ்டார்ட்டு, இந்த 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 ஸ்டார்ட்டை வந்துட்டு பேசிக்கலி என்ன பண்ணணும் அப்படின்னா இட் வில் added to the final executable. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஒரு எல்லா ப்ரோக்ராம்ஸுக்குமே வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று வந்து உண்டு. அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு என்ன டிஃபைன் பண்ணி வைக்கும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் அந்த பைனரியில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு முதல்ல எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இங்கே ஜிசிசி என்ன பண்ணணும் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஸ்டார்ட்டுக்கு செட் பண்ணி வச்சுக்கோம். அதை நம்ம பண்ணல ஜிசிசி பை டிஃபால்ட்டாக பண்ணுது. இப்போ நீங்கள் எந்த ஒரு கோடை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரீட் இஎல்எஃப்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இஎல்எஃப் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். பட் ஜஸ்ட் ஃபார் நவ் நான் இஎல்எஃப் லைக் அந்த ஒரு கமாண்டை வச்சு ஐம் கோயிங் டு டூ சம்திங் டு டெமான்ஸ்ட்ரேட் அ கான்செப்ட். ஹச்சினா அந்த ஹெட்டர்ஸு இங்கே நம்ம எதை பண்ண போகிறோம், ஏராட் அவுட்டை சி இங்கே வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட் அட்ரஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. பார்க்க முடியுதா? இங்கே 1060 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா obj dump d ஏதாட் அவுட். இங்கே 1060ன்றது வந்துட்டு பேசிக்கலி எதுக்கு இருக்கும் அப்படின்னா எதுக்கு இருக்குது, ஸ்டார்ட்டுக்கு இருக்குது. பார்க்க முடியுதா? நான் சொன்னேன்ல சி என்ட்ரி பாயிண்ட் வந்து என்ன போட்டிருக்கான் 1060. இந்த obj dump பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட்டோடைய அட்ரஸ் என்னது? சி திஸ் இஸ் நாட் அட்ரஸ். ஓகேவா? இது நீங்கள் போட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் அன் அப்சல்யூட் அட்ரஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் செட், அவ்வளோதான். ஆஃப் செட் இந்த சென்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு நம்மளோட கர்னல் வந்து ரேமில் எங்கேனாலும் வந்துட்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அங்கே இருந்து 1060ல் இந்த கோடு எனக்கு இருக்குது. புரிகிறதா? This is just an offset guys, not the actual address, not even virtual address. போட்டு நீங்கள் குழப்பாதீங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த ஆஃப்செட்டில் தான் எனக்கு இந்த ப்ரோக்ராமுடைய என்ட்ரி பாயிண்ட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த ஆஃப்செட்டில் யார் இருக்கா அப்படின்னா ஸ்டார்ட். அண்ட் காலை லைக் ஐ மீன் அந்த 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 மெயின் வந்து யார் கூப்பிட்றா, ஸ்டார்ட். சி திஸ் இஸ் ஆடியோலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக தானே? ஓகே ஃபைன். ஸோ இப்படி தான் வந்துட்டு பேசிக்கலி என்ன பண்ணுது அப்படின்னா த ஃப்ளோ கோஸ். நம்ம மெயின்னு போட்டோம் அப்படின்னா மெயின் வந்துட்டு முதல்ல லைக் அது தட் இஸ் நாட் த ஆக்சுவல் என்ட்ரி பாயிண்ட். அண்டர் த ஹுட் ஜிசிசி இஸ் டூயிங் சம்திங் ஸோ தட் ஸ்டார்ட் இஸ் த லைக். ஏன்னா அகெயின் சி மெயின் வந்துட்டு இட் ஹேஸ் டு ரிட்டர்ன் சம்திங். ஓஎஸ்ல வந்து இது சொல்லணும், இஃப் திஸ் ப்ரோக்ராம் பாஸ்டா ஃபெயில்டான்னு சொல்லிட்டு. 0னா பாஸு, ஆர் அல்லது சம்திங் அதர்ஸ்னா வந்துட்டு தேர் இஸ் அன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மெயின் ஹேஸ் டு ரிட்டர்ன் சம்திங். பை டிஃபால்ட் இட் ஹேஸ் டு ரிட்டர்ன் சம்திங். ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்க முடியாது. அதால் நம்ம இங்கே ஒன்றுமே கொடுக்கலனா கூட ஜிசிசி என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த ஆர்இடியை போட்டு விட்ருவோம். அதாவே புரியுதா? ஸோ நம்மளால் அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த ஸ்டார்ட் வந்துட்டு இட் ஹாஸ் லைக் இது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் கால் பண்ணால் மட்டும் போதும். புரியுதா?
ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதை உங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க. அகெயின் ELF அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் லைக் த ஃபைல் ஃபார்மேட். எப்படி வந்துட்டு எப்படி வந்துட்டு உங்களுடைய OS வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸாக இருக்கட்டும், ஷேர்ட் லைப்ரரிஸாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த எக்ஸிக்யூட்டபிள்ஸாக இருக்கட்டும், அது எப்படி வந்து உங்களோட OS வந்து வாசிக்கணும், அதோடைய ஒரு ஃபார்மேட், அதோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் பேசிக்காக. ELF பற்றி நான் ஒரு வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இட் இஸ் லைக் அ நைஸ் கான்செப்ட். ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இதை பார்த்துட்டோம். இப்போ ஸ்டார்ட் தான் வந்துட்டு பேசிக்கலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், தி ஆக்சுவல் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 2 முடிச்சிருக்கோம். அசம்பிளி வந்துட்டு பேசிக்கலி என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீ ப்ராசஸர் கொடுத்த C கோடை வந்துட்டு நம்ம அசம்பிளியாக இப்போ வந்து மாற்றிட்டோம். இப்போ இந்த அசம்பிளி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to convert it into object file, not the executable. That is the final part. இப்போ we are going to convert this into an object file. Object fileன்றது வந்துட்டு it is also the binary version, but it is not linked. அந்த லிங்கிங் ப்ராசஸை பற்றி நம்ம பார்ப்போம் அப்புறம் கடைசியில். பட் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் பற்றி பார்ப்போம். இப்போ நம்மள்ட்ட வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா, இங்கே டெஸ்ட் டாட் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், test2.s நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. எனக்கு என்ன ஃபைல்ஸில் நான் போட்டேனே தெரியல. test.s-ஆ இதில் தான் போட்டோமா, ஐ திங்க் ஸோ. ஓகே பரவாயில்ல, நம்ம இன்னொரு வாட்டி கூட நம்ம வந்து கம்பைல் பண்ணிப்போம், பிரச்சனை இல்லை. இந்த இதானே SDO தேவையில்லை. ஓகே இதானே, இட்ஸ் ஜஸ்ட் GCC and வாட், இங்கே வந்து C. ஓகேவா, இந்த C அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் கன்வெர்ட் அவர் என்ன சொல்கிறது C ப்ரோக்ராம் ஆர் அல்லது அசம்பிளி கோட், வாட் எவர் சிஓ அல்லது வந்துட்டு அசம்பிளியோ ஏதோ ஒன்று, அதை வந்துட்டு எனக்கு .o ஃபைலாக எனக்கு வந்து மாற்றி கொடுப்பான், ஆப்ஜெக்ட் ஃபைலாக எனக்கு வந்து மாற்றி கொடுப்பான். ஓகேவா, ஜஸ்ட் டேக் லுக். இப்போ சே test1.c to o டெஸ்ட்னே வந்து நிறையா ஃபைல் வச்சுருக்கேன், விகாஷ்.1 வைப்போம். ஓகே, இந்த வார்னிங்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ அகெயின் சி, இங்கே எனக்கு printfக்கான டிக்ளரேஷனும் இல்லை, டெஃபனிஷனும் இல்லை, பட் ஸ்டில் எனக்கு இது எரர் சொல்லலை. பார்க்க முடியுதா? ஸோ த கம்பைலேஷன் ப்ராசஸ் வந்துட்டு டசன்ட் கேர் அபவுட் இந்த டெஃபினிஷன் வந்துட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இதுக்கு பற்றி கவலையே இல்லை. எனக்கு வார்னிங் எனக்கு வந்து கொடுக்கும். ஓகே, எனக்கு வந்து வார்னிங் கொடுக்கும், பட் எரர் எனக்கு வந்து அடிக்காது. ஓஹோ, இதுவே வந்துட்டு இம்ப்ளிசிட்டாக பண்ணிருச்சா? ஓகே, எனக்கு டிக்ளரேஷன் ஆஃப் பிரிண்ட்டுக்கு எனக்கு இது வந்து கொடுத்துருக்குது, பட் கர்மம் அது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம இங்கே பார்த்த மாதிரி லெட் ஜஸ்ட் ஆட் டிக்ளரேஷன். ஓகேவா, ஓகே. இப்போ எனக்கு வந்து அந்த வார்னிங்கே எனக்கு வந்து இது வந்துட்டு சொல்லலை. ஓகேவா, ஓகே, எனக்கு வந்து இப்போ வார்னிங் இல்லை எதுவுமே இல்லை, ஏன்னா எனக்கு வந்து இந்த டிக்ளரேஷன் இங்கே எனக்கு வந்து இருக்குது. ஓகேவா, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து டிக்ளரேஷன் இருக்குது, ஆனால் டெஃபனிஷன் இல்லை. இங்கே நான் ஜிசிசியை வச்சு எனக்கு ஆப்ஜெக்ட் ஃபைலுக்கு வந்து கம்பைல் பண்ணும்போது எனக்கு ஜிசிசி கம்ப்ளைனே பண்ணல, டேய் உன்னோட டெஃபனிஷன் இல்லை, நீ இதை கம்பைலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லவே இல்லை. அதுக்கு கவலையே இல்லை. உனக்கு டெஃபனிஷன் இருக்குது இல்லை, நீ வச்சுக்கோ வைக்காம போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ஆப்ஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் நீட் எனி டேம் டெஃபனிஷன்ஸ். இஃப் தேர் இஸ் அ டிக்ளரேஷன், வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு எனக்கு வந்து இது இம்ப்ளிசிட்டாக எனக்கு வந்து இந்த STDO எனக்கு வந்து ஆட் பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்களா? ஓஹோ, அந்த மாதிரி எனக்கு வந்து இது லைக் நம்மளுக்கு வந்துட்டு செஞ்சு விட்டுரும். பட் நான் அந்த டிக்ளரேஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் டசன்ட் கிவ் அ, அதுக்கு தேவையே இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to read ELF the object file headers and vikash.o. இப்பையும் பார்த்தீர்கள் என்றால் தி என்ட்ரி பாயிண்ட் அட்ரஸ் வந்துட்டு இப்போ 0x0 இருக்குது.
அண்ட் ப்ரோக்ராம். ஓகே, திஸ் இஸ் அ நைஸ் திங். இதை வச்சு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு போது பார்க்கலாம். ஓகேவா? இங்கே ஓகே, திஸ் இஸ் ஸோ நைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் வந்துட்டு நார்மலி தே ஆர் நாட் தி எக்ஸிக்யூட்டபிள்ஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் ஆர் யூஸ்வலி நாட் தி எக்ஸிக்யூட். இதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் நாட் ஒர்க். உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. பெர்மிஷன் டினைடு. ஓகே, நம்ம சூடோ போடுவோமா? இல்லை சாரி சூடோ chmod. இது வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டபிளாக நம்ம வந்து வைக்கவே கூடாது. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். இல்லை இது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ என்ன வந்துருக்குது? cannot execute binary file exec format error. ஃபார்மேட்டே தப்புடா, என்னத்தடா நீ எக்ஸிக்யூட் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதுன்றது கேட்குது. ஃபார்மேட்டே தப்பு, பைனரி ஃபைலோட ஃபார்மேட்டே தப்பு, நீ என்னத்தடா நீ எக்ஸிக்யூட் பண்ணது இருக்க சொல்லிட்டு இதுன்றது கேட்குது. அது ஏன் தப்பு அப்படின்னா இங்கே எனக்கு ஆப்ஜெக்ட் ஃபைலில் எனக்கு ஆப்ஜெக்ட் ஃபைலில் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட் அட்ரஸ் இருக்காது. இங்கே 0ன்றது வந்து பேசிக்கலி நல்லுன்னு சொல்லுது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது. அண்ட் ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ப்ரோக்ராம் ஹெட்டர்ஸ் தேவை. இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் நீங்கள் வந்து கேட்பீங்க. ப்ரோக்ராம் ஹெட்டர்ஸ்குள்ளே வந்து பேசிக்கலி என்ன இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் செக்ஷன், பிஎஸ்எஸ் செக்ஷன், டேட்டா செக்ஷன், ஆர்ஓ டேட்டா செக்ஷன். ஹீப் இருக்காது. ஹீப் வந்துட்டு அது வந்துட்டு என்னதுன்னா நம்மளோட இந்த ரன் டைமில் இருக்கும். பட் இந்த எல்லா செக்ஷன்ஸுமே வந்துட்டு செக்மெண்ட்ஸ்குள்ளே அடங்கியிருக்கும். இது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த செக்ஷன் எனக்கு இந்த ஆஃப்செட்டில் இருந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் டு த கேர்னலுக்கு இது வந்து இன்ஃபார்ம் பண்ணுது. நீ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிற அப்படின்னா இந்த செக்ஷன் இந்த அட்ரஸில் எனக்கு வந்து லோட் ஆகணும் அப்படின்றதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஹெட்டர்ஸில் இருக்கும். பட் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் அந்த இன்டர்மீடியேட்டரி பைனரியில் வந்துட்டு எனக்கு ப்ரோக்ராம் ஹெட்டர்ஸ் இருக்காது, செக்ஷன் ஹெட்டர்ஸ் இருக்கும். செக்ஷன் ஹெட்டர்ஸ்ன்றது வந்து பேசிக்கலி என்னன்னா இட் இஸ் ஃபார் த டீபக்கிங் ப்ராசஸ். இப்போ நான் வந்துட்டு லைக் சிம்பிளி ஓபிஜே டம்ப் நான் வந்து போட்டேன் அப்படின்னா ஓபிஜே டம்ப் டி, அதுக்கப்புறமா வந்துட்டு லெட்ஸே என்ன அதுக்கு பேர் என்னது விகாஷ்.ஓவா? ஓகே, விகாஷ்.ஓ. இதை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு டிஸ்அசெம்பிளி ஆஃப் செக்ஷன் டெக்ஸ்ட்னு வருது. பார்க்க முடியுதா? எப்படி வந்துட்டு ஒரு பைனரி ஃபைல்ல இருந்து எனக்கு டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு செக்ஷன் எனக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்குது அப்படின்னா இந்த இஎல்எஃப் ஃபைலில் அது டிஃபைன் ஆகிருக்கும். அது நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரீட் இஎல்எஃப்ல we can basically say இது எந்த ஃப்ளாக் போடுவோம் நம்ம? இது எதுக்கு பார்க்குறதுக்கு செக்ஷன்ஸா? ஐ திங்க் கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான், if I'm not wrong. பார்ப்போம். ஆமாம், செக்ஷன் ஹெட்டர்ஸ். ஆமாம், கரெக்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்டு, டேட்டா, பிஎஸ்எஸ், ஆர்ஓ டேட்டா, கமெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஒரு சில நோட்ஸ் இருக்குது. பார்க்க முடியுதா? இந்த டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கோடு ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம என்னென்ன கோடெலாம் நம்ம இங்கே வந்துட்டு எழுதியிருக்கோமோ அந்த கோடு எல்லாமே இருக்கும். டேட்டாக்குள்ளே வந்துட்டு ஐ திங்க் இனிஷியலைஸ் டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பிஎஸ்எஸ்குள்ளே வந்துட்டு அன்இனிஷியலைஸ் டேட்டா இருக்கும். ஆர்ஓ டேட்டாக்குள்ளே வந்துட்டு ரீட் ஒன்லி டேட்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டேட்டா இப்போ வந்துட்டு ஒரு வேரியபிள் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு வந்து போட்டோம் அப்படின்னா தென் தட் கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்துட்டு என்னோட ப்ரோக்ராமை வந்துட்டு நீ மெமரியில் எப்படி லே அவுட் பண்ணணுன்றதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இந்த இஎல்எஃப் உள்ள இருக்கும். புரியுதா? நீங்கள் வந்துட்டு இந்த இஎல்எஃபோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் த திங். பார்க்க முடியுதா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெட்டரு, நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் டேபிள், டெக்ஸ்ட்டு, ஆர்போ டேட்டா, செக்ஷன் ஹெட்டர்ஸ் டேபிள். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் த கர்னல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு லோட் திஸ் ஃபைல் இன் டு த மெமரின்னு சொல்லிட்டு அதுக்கு புரியும். புரிகிறதா? திஸ் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் இஎல்எஃப். இந்த செக்ஷன் ஹெட்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்கலி ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இதை நம்ம வந்துட்டு எடுத்துட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ப்ரோக்ராம் ஹெட்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. செக்ஷன் ஹெட்டர்ஸ் வந்துட்டு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஓபிஜிடம் பண்ணும்போது திஸ் ஓபிஜிடம் நீட்ஸ் டு ரீட் எங்கே வந்து இந்த ஒரு செக்ஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிடிபி வச்சு பண்ணோம் அப்படின்னா ஜிடிபிக்கு நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஓகேவா
ஜிடிபி இன் தமிழ்னு போட்டிங்கனாலே என்னோட வீடியோ தான் முதல்ல வரும். 1.2K வியூஸ். ஓ மை காட், நைஸ். தமிழ் போட்டாலே என்னோட வீடியோ தான் முதல்ல வரும். எனக்கு வந்து திஸ் இஸ் சம்திங் ஐ எம் கைண்ட் ஆஃப் ப்ரவுட் ஆஃப். ஒரே வீடியோ 1000க்கு மேலே போயிருக்குதுன்னா அது வந்துட்டு இதுதான். ஓகே, நைஸ். ஸோ அடுத்து 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 என்ன சொல்கிறது என்னென்னு, இந்த ஆப்ஜெக்ட் டம்ப் அப்புறம் வந்து ஜிடிபி மாதிரி டூல்ஸ்லாம் வந்து உங்களுடைய கோடை வந்துட்டு உங்களுடைய ஆப்ஜெக்ட் ஃபைலை வந்துட்டு இது ரீட் பண்ணணும் அப்படின்னா தென் செக்ஷன் அட்ரஸ் வந்துட்டு இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அது ஒன்று தேவை. ரெண்டாவது வந்து என்ன தேவை அப்படின்னா சிம்பிள் டேபிள் தேவை. ஸோ சிம்பிள் டேபிள் அப்படின்றது நான் அகெயின் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரீட் ELF இங்கே சிம்பிள் டேபிள். ஓகே ஓகே, இங்கே மெயின் மட்டும் தானே இருக்குது. ரீட் ELF அப்புறம் வந்துட்டு எஸ், அங்கே வந்து கேபிட்டல் லெட்டர் எஸ் போட்டோம், இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் எஸ். என்ன பேர் கொடுத்தோம், ஏன் மறந்து போகிறேன். விகாஷ் ஆட்டோ, கரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேசிக்கலி சிம்பிள் டேபிள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா எனக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் நேம்ஸ் இருக்குது, என்னென்ன வேரியபிள் நேம்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு அஸ் அ யூசர் நேம் கொடுத்துருக்கேன், அந்த எல்லா நேம்ஸுமே வந்துட்டு எனக்கு சிம்பிள் டேபிளில் இருக்கும். ஓகேவா? இங்கே எனக்கு printfன்னு இருக்குது. இந்த printf அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி அ சிம்பிள். மெயின்ன்றது ஒரு சிம்பிள். இங்கே நான் வேறு ஏதாவது ஒரு சில வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா that will become a symbol. See, A is not a symbol. Guys, புரியுதா? டிஃபைனில் நீங்கள் ஒன்று பண்ணி வச்சிங்கன்னா that is not a variable. இது டிஃபைன் A5வும் கான்ஸ்டன்ட் A equal to 5வும் they are completely different. ஏன்னா இந்த டிஃபைன் A5ன்றது கம்பைலேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே வந்து வராது, அது ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேஜ்லேயே அது வந்து முடிஞ்சு போயிடும். இதுக்கும் வேரியபிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ மேக்ரோ, அவ்வளோதான். புரியுதா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் டேபிள்ஸ். இப்போது இந்த சிம்பிளில் வந்துட்டு ரெண்டு விதம் இருக்குது, ரிசால்வ்டு சிம்பிள்ஸ், அன்ரிசால்வ்டு சிம்பிள்ஸ். ரிசால்வ்டு சிம்பிள்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, எனக்கு நான் இங்கே printfன்னு கூப்பிட்டேன் அப்படின்னா இந்த printfோடைய டெஃபனிஷன் எங்கே இருக்குதுன்றது இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுக்கு தெரிஞ்சதுன்னா தென் தட் சிம்பிள் இஸ் ரிசால்வ்டு. இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் வந்து இட் இஸ் அன்ரிசால்வ்டு. அது ஏன் அப்படின்னா இந்த printf வந்து இங்கே உண்டு, கரெக்டா? ஆனால் இந்த printfோட டிக்ளரேஷன் மட்டும்தான் இங்கே வந்துட்டு இருக்குது, டெஃபனிஷன் இல்லை. ஓபிஎஸ் ஓடுறியா? ஓகே, டெஃபனிஷன் இங்கே இல்லை. அப்போ டெஃபனிஷன் வந்து இங்கே இல்லை அப்படின்னா தென் தட் சிம்பிள் இஸ் நாட் ரிசால்வ்டு. புரியுதா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிளை வந்து நீங்கள் ஒரு ஃபைலில் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சு டிஃபைன் பண்ணி வச்சு, இப்போ வந்து ஃபைல் 1.cல வந்துட்டு int A equal to 5 நீங்கள் போட்டுறீங்க. ஃபைல் 2.cல வந்துட்டு நீங்கள் அந்த A அப்படின்ற அந்த ஒரு வேரியபிளை நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா தென் திஸ் A இந்த சிம்பிள் வந்துட்டு இட் ஷுட் பி ரிசால்வ்டு டு தட் A. அப்படி ரிசால்வ் ஆனால் தான் தென் திஸ் A கேன் பேசிக்கலி கெட் த வேல்யூ ஆஃப் வாட் எவர் இஸ் பீங் ஸ்டோர்ட் இன் தட் ஃபைல். புரியுதா? அப்போ somehow இந்த printfக்கு இந்த சிம்பிளை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா then this program can easily run. அது somehow magically எப்படி பண்ணலாம்? ஸோ there is a thing called நான் அதைத்தான் நான் இங்கே வந்துட்டு இந்த இதை காப்பி பண்ணி எங்கே போச்சு, இது காப்பி பண்ணி வச்சுதுங்க. ஓ இந்த நைஸ். ஸோ இது வந்து பேசிக்கலி என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இப்போதைக்கு இந்த தேவையில்லை நம்மளுக்கு. யாரு இப்போதான் ஃபோன் பண்ணீங்களாடா, அப்புறம் பண்ணுங்கடா ஃபோன் எல்லாம். ஓகே, ஸோ லெட் ஜஸ்ட் சே மெயின் இங்கே வந்துட்டு டெஸ்ட் 1.cயா எல்டி வந்துட்டு எனக்கு தெரியல.
இது வந்து சி ஃபைல் அப்படியே டேரெக்டாக அது வந்து எடுத்துக்கணுமான்னு தெரியல. மேபி எடுக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஜெக்ட் ஃபைலில் தான் இது இருக்கும். ஃபைல் ஃபார்மேட் நாட் ரெகக்னைஸ்ட். ஓகே, நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அது ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்றலாம். சி ஆப்ஜெக்ட் ஃபைல் ஏற்கனவே மாற்றி வச்சுருக்குமா தெரியல. test1.c -o test1.o test1.o ஓகே. ஸ்டார்ட் சிம்பிள் இல்லையா? ஆமாம், இருக்காது. ஆக்சுவலாக இருக்காது. ஆமாம், கரெக்டு. பட் செக்மெண்டேஷன் ஃபால்ட். இது ஏன்னு நான் சொல்கிறேன். நான் இது ஏன் அப்படி ஆகுது சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன். ஸோ இது திஸ் என்டையர் திங் அப்படியே ஒரு மாதிரி அது குழப்புற மாதிரி இருக்குதா? சம்மந்தமே இல்லாமல் எங்கிட்ட அந்த செக் ஃபால்ட் வருது நீங்கள் கேட்பீங்க. வெயிட். ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வந்து புரியாத மாதிரி இருக்கும். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 5 வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செக் ஃபால்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் ஃபால்ட் அப்படின்றது வந்து என்னன்னா அலோகேட் பண்ணாத ஒரு மெமரி அட்ரஸை நம்ம வந்துட்டு போயிட்டு ஆக்சஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா தென் தட் வில் பி பேசிக்கலி கன்சிடர்ட் அஸ் அ செக் ஃபால்ட். அதான் கான்செப்ட். இங்கே சம்மந்தம் இல்லாமல் ஏன் அப்படி வரதுன்னு சொல்கிறேன் நான். இங்கே டிஃபால்ட்டிங் டூன்னு ஒன்று வந்துட்டு வருதா? இந்த டிஃபால்ட்டிங் டூ வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். obj dump d and what test1.2 or test main. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த நான் சொல்கிறேன் இது என்னன்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிறேன் இது என்னன்ட்டு. 401030 4010 பிரச்சனை இதுதான். நான் என்ன நினச்சேன் அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன்ல, இங்கே எடுத்த உடனே என்ட்ரி பாயிண்ட்டை வந்துட்டு மெயினுக்கு வச்சிடுச்சுது. பார்க்க முடியுதா? இதோடைய ஆஃப்செட் வந்து எங்கே இருக்குது? மெயினுக்கு இருக்குது. இதான் மெயின். எடுத்த உடனே ஸ்டார்ட்டே இல்லாமல் மெயினுக்கு வச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஜிசிசி யூஸ் பண்ணல. இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா எல்டி நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து என்ன சொல்கிறேன், ஜஸ்ட் வெயிட். பட் ஜஸ்ட் லுக் அட் திஸ். இங்கே மெயினுக்கு அது வந்துட்டு அதோட என்ட்ரி பாயிண்ட்டை வச்சிடுச்சு. வச்சதுனால இங்கே ஆர்இடின்னு ஒன்று வந்துட்டு இருக்குதா? இங்கே வந்து ஆர்இடி என்ன பண்ணுன்னு சொன்னேன், அந்த ரிட்டர்ன் அட்ரஸை வந்துட்டு அது பாப் பண்ணும். கரெக்டா? ரிட்டர்ன் அட்ரஸை பாப் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோலை வந்துட்டு மறுபடியும் அதுக்கு வந்து கொடுத்துரும். இங்கே பிரச்சனை என்ன, ரிட்டர்ன் அட்ரஸை எவனும் புஷ்ஷே பண்ணல. புரியுதா? ரிட்டர்ன் அட்ரஸ் எவனாவது புஷ் பண்ணால் தான் பாப் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து அந்த வேல்யூவை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த கண்ட்ரோலை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிம்பிள் வெரி 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 சிம்பிள். இப்போ இல்லை, இஃப் 0x ஒரு 0 1 2 3 வந்துட்டு இந்த 1 2 3 தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின் இந்த 1 2 3 தான் வந்துட்டு நம்மளுடைய மெயினை வந்து கூப்பிடுதுன்னு வச்சுப்போம். இந்த 1 2 3 தான் வந்து லைக் இந்த மெயினை கூப்பிடுது. அப்போ கால் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா என்னோட ஸ்டாக்கில் வந்துட்டு இந்த ரிட்டர்ன் அட்ரஸை போட்டுரும். 1 2 3ன்னு போட்டுரும். இந்த மெயின் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆர்இடின்னு பண்ணும்போது இந்த அட்ரஸை பாப் பண்ணிவிடும். வெளியே பாப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஐ திங்க் இது வந்துட்டு ஆர்பிஎக்ஸ், நாட் ஸோ ஷுவர் அபவுட் அது எந்த ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எனக்கு தெரியல. மேபி ஆர்டிஐயா, I'm not sure dude, I'm not sure. அது லைக் எதாவது எந்த ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பட் some ஆர் லைக் சம்திங் லெட்ஸ் சே ஆர்எக்ஸ்எஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த அட்ரஸ் வந்துட்டு எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அங்கே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரை மாற்றி வச்சிரும். அப்போ இங்கே 1 2 3 தான் வந்து கூப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த ஐபி, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரை வந்துட்டு இங்கே இந்த ஆர்பின்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து பாயிண்ட் பண்ண விட்டுரும். ஸோ தட் பேசிக்கலி த
எக்ஸிக்யூஷன் கேன் கண்டினியூ. ஆனால் இந்த மெயினை எவனுமே கூப்பிடலை அப்படின்னா ஆர்இடி பண்ணும்போது ஸ்டாக்கில் எதுவுமே இருக்காது. சம் கைண்ட் ஆஃப் கார்பேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். 0x000 இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கண்ட குப்பை வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த குப்பையை பாப் பண்ணிட்டு இந்த குப்பைக்கு பாயிண்ட் பண்ண வைக்கும். இந்த குப்பை நம்மளுடைய மெமரியில் வந்து அலோகேட்டே ஆகலை. அப்போ அலோகேட் ஆகாத அட்ரஸை நம்ம வந்து பாயிண்ட் பண்ண வச்சோம்னா என்ன ஆகும்? செக்மெண்டேஷன் ஃபால்ட். புரியுதா? அதனால தான் இந்த printf அகைன் இந்த printf வந்து எப்படி வேலை செஞ்சு நான் சொல்கிறேன். இந்த 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 இங்கே நம்மளுக்கு வந்து 5 வந்துருக்குது. இது நான் எப்படின்னு சொல்கிறேன், ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். பட் செக் ஃபால்ட் வந்து எப்படி வந்துச்சு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். எனக்கு இது உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் வந்து குழப்பற மாதிரி தான் இருக்கும், பட் யூனோட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த 5ன்றது எப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் த ரோல் ஆஃப் லிங்கர். ஓகேவா? ஓகே, ஜிசிசி வந்துட்டு அண்டர் த ஹுட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எல்டியை தான் அது வந்து யூஸ் பண்ணும். எல்டியை யூஸ் பண்ணுமா அல்லது அதுக்கே ஒரு லிங்கர் வச்சுக்குமான்னு தெரியல, பட் நம்ம வந்துட்டு எல்டியை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த லிங்கர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் எக்ஸிக்யூட்டபிளை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ இது வந்து டைனமிக் லிங்கர். நான் ஸ்டாட்டிக் லிங்கிங்கே சொல்லாமல் நான் வந்து டைனமிக் லிங்கிங் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. பட் யூனோ ஜஸ்ட் யூனோ திங்க் ஆஃப் இட் லைக் இதுக்குள்ளே வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, நம்ம பேசிக்கலி என்ன பண்ணுவோம்னா லிப்ஸியை நம்ம வந்துட்டு லிப்ஸின்றதே வந்து ஒரு டைனமிக் லைப்ரரி தான். ஓகே, ஐயோ ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட் கைஸ். ஸோ இவ்வளோ நேரமும் நான் வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா எஸ்டிடிஐஓட டச்சில் வந்துட்டு printf-உடைய டெஃபினேஷன் இல்லைன்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போது எங்கேயோ வந்து இந்த printf-உடைய டெஃபினேஷன் எனக்கு வந்து இருக்கணும். கரெக்டாக? அது எங்கே அப்படின்னா லிப்ஸி. ஸோ நீங்கள் லிப்ஸின்னு போட்டிங்க அப்படின்னா லிப்ஸி இஸ் அ லைப்ரரி. ஓகே, இட் இஸ் அ ரன் டைம் லைப்ரரி, நாட் அ ஸ்டாட்டிக் லைப்ரரி. இட் இஸ் அ ரன் டைம் லைப்ரரி. நீங்கள் வந்து விண்டோஸில் .dll சொல்லிட்டு ஒரு ஃபைல் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேம்ஸ்லாம் நீங்கள் இது ஆடி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மேபி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கேம் ஆடி இருந்தீங்கன்னா இந்த டிஎல்எல் வந்து மிஸ்ஸிங்கனுமா. நான்லாம் ஒரு காலத்தில் என்னோட இது விண்டோஸில் வந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா கேம் ஏற்றினேன். நல்லா ஏற்றிட்டு நல்லா விளையாடலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆர்மம் பிடிச்சவன் கரெக்டாக ஓப்பன் பண்ணும்போது திஸ் டிஎல்எல் இஸ் மிஸ்ஸிங். ஏன்னா நான் வெறி ஆயிடுச்சு எனக்கு சத்தியமாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. .dll இஸ் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு. அப்போது இந்த 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 டிஎல்எல்ன்றது விண்டோஸுக்கு, இந்த டிஎல்எல் மாதிரியே லினக்ஸுக்கு என்னென்னா .so ஈக்விவேலண்ட் இன் லினக்ஸ்னு போட்டிங்கன்னா .so வரும். .so. ஸோ என்னோட அந்த .so அப்படின்னா இட் இஸ் அ ஷேர்டு லைப்ரரி. ஓகேவா? இந்த ஷேர்டு லைப்ரரி வந்து பேசிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைப்ரரி இப்போ வந்து லிப்ஸின்னு நான் சொன்னேன்னா லிப்ஸி இஸ் பேசிக்கலி ஷேர்டு லைப்ரரி. அந்த லிப்ஸிக்குள்ளே தான் வந்துட்டு இந்த ஆக்சுவலான printf-ஓட டெஃபினேஷன் இருக்கும். டெஃபினேஷன் இந்த சென்ஸ் சோர்ஸ் கூட இருக்காது. அதுவுமே வந்துட்டு இஸ் பேசிக்கலி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான். அந்த லிப்ஸியோடைய ஜஸ்ட் வெயிட் செகண்ட். லிப்ஸி ஃபோல்டர் பாத் யூசர் லிப். ஓகே, ஜஸ்ட் ஓபிஎஸ் ஓடுறீங்களப்பா, நல்லது. சிடி யூசர் லிப். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைப்ரரி தான் வந்து என்ன அப்படின்னா libc.so. லிப்ஸி இதில் இது வந்து ஜிஎன்யூன்றதுனால இதுக்கு பேர் ஜிலிப்ஸின்னு சொல்லிட்டு வச்சாலும் வைப்பானுங்க, சொல்ல முடியாது. ஸோ LSLAG ஜிலிப்ஸி இல்லையா? அப்போ லிப்ஸி தானா? ஓ லிப்ஸியும் இல்லையா? என்னது இது? மேபி அந்த ஃபைல் நேம் வந்துட்டு மாறி இருக்கலாம், ஐ எம் நாட் ஷுர். என்னது லிப்ஸி எங்கே போன லிப்ஸி?
லிப்சி நான் ஒழுங்கான யூசருக்குள்ளே தான் இருக்கேன்னா libc.o libc.a எதுவுமே இல்லைன்னு காட்டுது. பட் இது 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 வந்து எந்த காலத்து ஆன்சர்னு தெரில. 2011 போட்டிருக்கானுங்க. மேபி வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாற்றிருக்கலாம். libc.so யூசர் லிப்புக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போமா? இது 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 இல்லை தானே யூசர் லிப்பு. நான் ChatGPT கிட்ட கேட்போம். folder path of libc in Linux. Oh, x86 யூசர் குள்ளையா லிப்புக்குள்ளையா cd lib x86 எஸ் கைஸ் இதெல்லாம் தான் இருக்குது. இதில் பார்க்க முடியுதா? ஏகப்பட்ட எஸ்ஓ ஃபைல்ஸ் இருக்குது, பார்க்க முடியுதா? இதில் libc.so lsla libc.so எஸ் இட் இஸ் ஓன் பை root libc.o. இந்த libc.o தான் வந்து என்ன இதை நம்ம வந்து read elf பண்ணுவோமா? let's just read elf libc.so. oh sorry read elf h libc.so. ஓ இது elf ஃபார்மேட்டே இல்லையா? ஹே வாவ், எனக்கு இது புதுசாக இருக்குது. libc is not in elf. libc.so not elf. அப்படியா? எஸ் libc is an elfன்னு போட்டிருக்குது. elf தானே இருக்கணும், எப்படி elf எல்லாம் போகுது? வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை அது வேற ஏதாவது வந்து இன்டர்மீடியட் ஃபைலாக இருக்குமோ நம்ம தெரியல எனக்கு. மேபி நான் தப்பான ஃபைலை நான் வாசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபைல் ஆக்சுவலி so.6ன்னு போட்டிருக்குது. அதான் பார்ப்போமா? so.6 எஸ் இதுதான். அப்போ வேறு ஏதோ ஒரு ஃபைல் போல இருக்குது. இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஃபைலாக நம்ம சம்திங் தெரியல. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலியான இந்த என்ன சொல்கிறது டைனமிக் லிங்கிங் லைப்ரரி. இது ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா, இதுவுமே ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ELF ஃபைல் தான். இட் இஸ் பேசிக்கலி an எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இது என்ன பண்ணும் அப்படின்னா, we basically have a dynamic linker. அந்த லிங்கர் வந்து என்ன பண்ணும்னா இந்த ஃபைலுக்கு பாயிண்ட் பண்ணிவிடும். ஓகேவா? அந்த லிங்கர் இந்த ஃபைலுக்கு பாயிண்ட் பண்ணி நான் ஜஸ்ட் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ld linux x86.so.2. இந்த லிங்கர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு என்னுடைய டைனமிக் லிங்கர். இந்த லிங்கர் இந்த ஃபோல்டரில் உள்ள எல்லா ஃபைல்ஸையுமே வாசிக்கும். பேசிக்காக எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு வந்து கோத்ரூ பண்ணும். கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த printfக்கான டெஃபினிஷன் ஏதாவது ஃபைல்ஸில் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும். அது எப்படி பார்க்கும் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அந்த சிம்பிள்ஸ் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இப்போ ரீட் ELF எஸ் ஃபார் சிம்பிள்ஸ் எஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு libc.so.6. இதுக்குள்ளே printf இருக்காது எனக்கு தெரியலை. ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். லெட்ஸ் grep printf. இதாக இருக்குது பார்த்தீங்களா printf? பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பேசிக்கலி என்ன பண்ணுது அப்படின்னா, சிம்பிள் டேபிள். அது வந்து பேசிக்கலி இது வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு வாசிக்குது. இது நீங்கள் சிம்பிள்ஸை வந்துட்டு நீங்கள் குளோபலாக வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஒன்லி தென் த லிங்கர் கேன் பேசிக்கலி ரீட் இட். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே
this is basically என்ன சொல்கிறது அசம்பிளி ஃபைல். இங்கே நான் இந்த ஸ்டார்ட்ன்ற சிம்பிளை நான் குளோபல்னு சொல்லிட்டு மார்க் பண்ணலை அப்படின்னா இந்த சிம்பிள் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகாது வெளியே, சிம்பிள் டேபிளில் அது எனக்கு வந்து இருக்காது. ஸோ தட் லிங்கரால் இதை வந்து வாசிக்க முடியாது, இந்த லேபிளை வந்து வாசிக்க முடியாது. ஸோ இந்த லேபிள் எனக்கு எந்தெந்த லேபிளில் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகணுமோ அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி குளோபலில் நான் வந்து கொடுத்துருவேன். கொடுத்தால் மட்டுமே எனக்கு இந்த லேபிளை இந்த சிம்பிளை மிச்ச ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு வாசிக்க முடியும். புரியுதா? நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபைலில் வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த 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 ஏன்ற அந்த ஒரு வேரியபிளை இன்னொரு ஃபைல் வந்து வாசிக்கணும் அப்படின்னா அந்த ஏன்ற வேரியபிள் வந்து பை டிஃபால்ட்டாக ஜிசிசி வந்துட்டு குளோபலாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இங்கே வந்துட்டு பை டிஃபால்ட்டாக அந்த பிரிண்ட்எஃப் வந்து குளோபலாக இருக்குதோ அதே மாதிரி நானாக வந்து அசம்பிளி நான் வந்துட்டு எழுதுறேன் அப்படின்னா நான் தான் சொல்லணும் இது வந்து குளோபல் அப்படின்ட்டு. அப்படி சொன்னால் தான் லிங்கரால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த இந்த ஸ்டார்ட்ன்ற அந்த ஒரு சிம்பிள் வந்து குளோபல், லிங்கரை வச்சு இதை வந்து லிங்க் பண்ணும்போது லிங்கரால் அது வந்து வாசிக்க முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதானே சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி அந்த .so.6 வந்துட்டு printfன்ற அந்த ஒரு சிம்பிள் வந்துட்டு எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது. அப்போது அந்த ஃபைலில் தான் எனக்கு வந்து இந்த printfோட டெஃபினேஷன் எனக்கு வந்துட்டு இருந்திருக்குது. அப்போது இந்த டைனமிக் லிங்கர் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரன் டைமில் அந்த எல்லா ஃபைல்ஸையும் ஸ்கேன் பண்ணி எந்த ஃபைலில் வந்து எனக்கு printfோட டெஃபினேஷன் வந்துட்டு இருக்குதோ அந்த ஃபைலை கால் பண்ணாமல் இருங்கடா கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ பேசிக்கலி அந்த ஃபைலோடைய அந்த டெஃபினேஷனை வந்து எனக்கு லிங்க் பண்ணி விட்டுரும், பேசிக்காக ரிசால்வ் பண்ணி விட்டுரும். நான் சொன்னேன் இல்லை முதலேயும் அன்ரிசால்வ்டு சிம்பிள்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ரிசால்வ்டு சிம்பிள்ஸ் ஒன்று இருக்குதுன்ட்டு எனக்கு ரிசால்வ் பண்ணி விட்டுரும். புரிகிறதா? இப்போ ஒன்றும் இல்லை, நான் இந்த ஃபைலு ஆப்ஜெக்டாக இருக்கும்போது அதோட ரீடிஎல்எஃப் பண்ணும்போது அதோடைய சிம்பிள் டேபிள் பாருங்கள், லிங்க் பண்ணதுக்கப்புறம் அதோட சிம்பிள் டேபிள் பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே புரியும். ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இது எந்த ஃபைல் வச்சுருக்கேன் நான் மறந்து போகிறேன். ரீட் நான் இல்லைன்னா என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் லைக் தட் ஐயோ எல்டி கமாண்ட் எங்கே போச்சு? எல்டி கமாண்ட் எல்டி மெயின். ஓகே கைஸ், மெயின் தான் வந்து இங்கே. ஸோ ரீட் ELFல I'm going to see the symbol table of main. ஸோ இது மெயினோட சிம்பிள் டேபிள் தானா? சி இங்கே என்ன போட்டிருக்குது? இப்போ printf வந்து நம்மளுக்கு ரிசால்வ் ஆகிடுச்சு. எங்கே? glibcயோடைய லைப்ரரிக்கு. அண்ட் இதுதான் அந்த டைனமிக் சிம்பிள் டேபிள். பார்க்க முடியுதா? இந்த டைனமிக் சிம்பிள்ஸ் வந்துட்டு இதெல்லாம் glibcயோடது. இது பார்க்க முடியுதா? இந்த 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 glibc அந்த லிப்சியோடைய இந்த லைப்ரரிக்கு வந்துட்டு இப்போ என்னோட printfன்ற சிம்பிள் எனக்கு வந்து எனக்கு வந்து பேசிக்கலி ரிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ தேட் இந்த printf வந்து எனக்கு இப்போ வந்து ஒர்க் ஆகும். எனக்கு அதனால தான் இங்கே நான் வந்து stdio நான் இந்த கதையை நான் அப்பயே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஹெடர் ஃபைலுக்கும் டெஃபினேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஹெடர் ஃபைலுக்கும் டெஃபினேஷனுக்கும் ஒரு துளி அளவு கூட சம்மந்தம் கிடையாது. தட் இஸ் ஜஸ்ட் டிக்ளரேஷன், அவ்வளோதான். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜிசிசியை யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய சொந்த கமாண்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளா லிங்க் பண்ணியிருக்கோம். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு? சி நானா என்ன நம்மளா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபைலை வந்துட்டு இந்த லிங்கரை வச்சு அந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வாட் வி கேன் ஆல்சோ டூ இஸ் நம்மளா வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? நம்மளா வந்துட்டு அந்த என்ட்ரி பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணலாம். எப்படி ஒரு ப்ரோக்ராமோடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த கோடு வந்து நம்மளா வந்துட்டு எழுதலாம். அது ஸ்டார்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது நம்மளோட இஷ்டம். பை டிஃபால்ட் ஜிசிசி வந்துட்டு ஸ்டார்ட்டுக்கு போய் பாயிண்ட் பண்ணுது. நம்மளுடைய சொந்த கையால் எது சொல்கிறது ஸ்கில்ஸை நம்ம வந்து காட்டலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நவ் இப்போ ஸ்டெப் 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. முதல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு என்னது
முதல்ல வந்துட்டு the C file is getting pre-processed to and இதுவுமே வந்துட்டு ஒரு C file தான். நம்மளுடைய C file வந்துட்டு it is converting into another C file. இந்த C file வந்துட்டு it is been assembled, okay, it is been assembled to assembly language, ஓகேவா? அசம்பிளிக்கு இது வந்து மாறுது. No, it's not being assembled, it's being compiled. It's been compiled to assembly language. Then this assembly language is been assembled to object file. Then this object file is been linked to the actual final executable. So this is the whole process of what the GCC is doing. புரிகிறதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to understand what is happening here. இப்போ உங்களுக்கே மேபி ஒரு ஐடியா வரும், ஓகே திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு. இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். எப்படி அந்த ஆடு உங்களுக்கு எப்படி இந்த ஆடு வந்து ஒர்க் ஆகுது சொல்லிட்டீங்க வந்து பார்ப்பீங்க. அகெயின் சொன்ன மாதிரி என்ட்ரி பாயிண்ட் நம்ம கொடுக்கறது தான் மெயின்னு சொல்லிட்டு ஜிசிசி பை டிஃபால்ட்டாக சொல்லுது. இல்லை அது மெயின் இல்லை, நான் கொடுக்குறேன் உனக்கு ஆட் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். புரியுதா? அண்ட் அகெயின் இங்கே வந்துட்டு நான் எடுத்த உடனே என்ட்ரி பாயிண்ட் இங்கே நான் வந்து ஆடுக்கு வச்சேன் அப்படின்னா பிரச்சனையாகும். ஏன்னா அதை ரிட்டர்ன் பண்ணும்போது கண்ட்ரோலை தூக்கி கொடுக்கறதுக்கு எவனுமே இல்லை. அப்போது ஐ ஹாவ் டு ரைட் மை ஸ்டார்ட். புரியுதா? நான் இந்த ஸ்டார்ட்டை வந்துட்டு எழுதணும். ஸோ இந்த 60ன்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா எக்ஸிட். நீங்கள் ப்ராசஸ் பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராசஸோடைய ஸ்டேட்டு ரெடி, ரன்னிங், அப்புறம் வெயிட்டிங், அப்புறம் வந்து கடைசியில் வந்துட்டு எக்ஸிட் ஆகும். அதுதான் இது பேசிக்கலி. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60ன்றது வந்துட்டு எக்ஸிட்டுடைய ஸ்டேட்டஸ் கோடு, ஐ மீன் அந்த சிஸ்காலுடைய நம்பரு. இந்த சிஸ்கால்ன்றது வந்து ஆக்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இந்த 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 60ன்ற நம்பரை வந்துட்டு எனக்கு RAXக்குள்ளே போடு. இந்த RAXை வந்துட்டு இதோட ஆக்சுவலான மீனிங் வந்து என்ன அப்படின்னா எனக்கு நான் இந்த ஆடை கால் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம அங்கே என்ன பார்த்தோம், ஸ்டார்ட் வந்துட்டு மெயினை கால் பண்ணுச்சு. ஏன்னா தட் இஸ் ஹவ் ஜிசிசி ஒர்க்ஸ் பை டிஃபால்ட். அங்கே ஸ்டார்ட் மெயினை கால் பண்ணுச்சு. இங்கே நான் அப்படி சொல்லலை, எனக்கு ஆடை கால் பண்ணு நான் வந்து சொல்கிறேன். இது நான் போடுற ஒரு ரூல். இது எனக்கு ஆடை கால் பண்ணு நான் சொல்கிறேன். நான் ஒன்ஸ் ஆட் கால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஆட் வந்துட்டு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நான் சொன்ன மாதிரி RAXக்குள்ளே இருக்கும். அந்த RAXக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எனக்கு RDIக்குள்ளே போடு. அதை நான் ஏன்னு சொல்கிறேன், RDIக்குள்ளே நீ போட்டுட்ட அப்படின்னா எக்ஸிட் சிஸ்டம் கால் பண்ணு. அதுக்கான நம்பர் வந்து 60. ஒன்ஸ் நீ அந்த எக்ஸிட்டை கால் பண்ண அப்படின்னா அந்த சிஸ்டம் காலோடைய ரொட்டீன் வந்துட்டு இந்த RDIயை வந்து வாசிக்கும். இந்த RDIக்குள்ளே வந்து என்ன இருக்குதோ அதுதான் எக்ஸிட் ஸ்டேட்டஸ் கோட். 0னா சக்ஸஸ், -1னா or 1 2னா சம் கைண்ட் ஆஃப் an error. புரிகிறதா? this is basically start. இங்கே ஸ்டார்ட் வந்துட்டு எவனுக்கும் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதான் வந்துட்டு இந்த என்ட்ரி பாயிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட்டை ஜிசிசி வந்து ஜென்ரேட் பண்ண வேண்டாம், இதை நானே பார்த்துக்கிறேன். இந்த ஸ்டார்ட்டை நானே வந்துட்டு எழுதுறேன். அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் குளோபல்னு போட்டால் தான் லிங்க் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் வந்துட்டு அந்த லிங்க் தெரியும். இதை நீங்கள் போடலைன்னா தெரியாது. அண்ட் ஆல்சோ இந்த இந்த எக்ஸ்டர்ன்ற அந்த ஒரு கீவேர்டு வந்து இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு இன்னொரு ஃபைலில் ஒரு சிம்பிள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது குளோபலாக. அந்த ஒரு என்ன சொல்கிறது சிம்பிளை வந்துட்டு நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த எக்ஸ்டெண்ட். லைக் இம்போர்ட்டிங் பட் நாட் ரியலி. ஏன்னா ஏன்னா வந்து இம்போர்ட்ன்றது வந்துட்டு we are basically importing that code into this thing. We are not importing, we are just telling the assembler that ஆடை நான் இங்கேருந்து கால் பண்ண போகிறேன். ஆடோடைய டெஃபினேஷன் வந்து இங்கே இல்லை, பட் லிங்க் பண்ணும்போது இதோடைய டெஃபினேஷன் இங்கே இருக்கும், இங்கே வந்து இருக்கும். நம்பு என்னைய, நீ லிங்க் பண்ணும்போது இதோடைய டெஃபினேஷன் நீ கண்டிப்பாக பார்ப்ப, நம்பு, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட். அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்டெண்ட். குளோபல்ன்றது வந்துட்டு இங்கே நம்ம வந்து இந்த சிம்பிள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பேசிக்காக. ஓகே, ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம ஸ்டார்ட்னு சொல்லிடுவோம். ஒன்ஸ் அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா தென் ஸ்டார்ட் வந்துட்டு ஆடை கால் பண்ணோம். ஆடை கால் பண்ணதுக்கப்புறமா
எனக்கு இந்த ஆட் வந்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். எப்படி? ஏன்னா நம்ம வந்து டைனமிக் லிங்கரை நம்ம வந்து லிங்க் பண்ணி விட்டுருவோம். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த 0வை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸிட் கோடு வந்துட்டு எனக்கு பேசிக்கலி சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ லெட்ஸ் டூ த ஃபைனல் wrap up. ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈனா என்னது? ப்ரீ ப்ராசஸர். நம்ம இதை தான் நம்ம இது பண்ணலைக்கு நம்ம இது வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம ஒரு பேரை வைப்போம். என்ன நம்ம வந்து என்ன வைக்கலாம்? ஆப்பிள்னு வைப்போம். ஓகேவா? ஆப்பிள் வாட் எவர். எதுக்கு இல்லைனா வந்துட்டு ஓகே சம்திங் லைக் வந்துட்டு என்ன வைக்கலாம்? என்ன என் பேரே தோண மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா என் பேரில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் வந்து இந்த டெஸ்ட்டு எல்லா பேரையும் வந்து யூஸ் பண்ணியாச்சு. பால். ஓகே, லெட்ஸ் கீப் இட் பால். ஓகே, பால். இப்போ test1.c இல்லை test.cயில் அவுட்புட் வந்துட்டு ball.c. ஓகே, இப்போ இங்கே ball.c வந்துடுச்சு. பார்க்க முடியுதா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to use this C file to make the assembly. அதுக்கு என்னது? எஸ் ball.cலேருந்து test.s. ஓகே, இப்போ எனக்கு test.sன்னு ஒன்று ஃபைல் எனக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். எங்கே இருக்குது test.s? இங்கே வச்சு தியேட்டருக்குள்ளே. ஓகே, அசம்பிளி வந்துடுச்சு. இப்போ we are going to use gcc அது என்ன ஃப்ளாக் ஆப்ஜெக்ட் மாத்திரம் சி. ஓகேவா? சினா அது கம்பைல். test.sலேருந்து test.o. ஓகே, இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஃபைல் நான் இங்கேருந்து கிரியேட் பண்ணிட்டேன். test.0 நான் கொடுத்துட்டேன்னா சாரி test.0 இல்லை test.o. ஓகே, test.o இட் இஸ் an ஆப்ஜெக்ட் ஃபைல். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to basically link. அதுக்கு முன்னாடி இந்த அசம்பிளியை நம்ம வந்துட்டு பேசிக்கலி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்றணும். கரெக்டாக? gccc start up .s o startup.o. ஓகே, இப்போ நம்மளுடைய எங்கே போச்சு அந்த டெக்ஸ்ட் ஃபைலு? இந்த கோடை we can just do this. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு புதுசாக டேஷ் ஈன்னு ஒன்று இருக்குது, ஃப்ளாக் இ. இந்த ஃப்ளாக் இ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீ லிங்க் பண்ணும்போது இந்த மொத்த எக்ஸிக்யூட்டபிளுக்கு எந்த சிம்பிள் வந்துட்டு ஸ்டார்ட் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஷ் இ வந்து சொல்லலாம் ஸ்டார்ட். ஸோ அதான் நம்ம இங்கே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த ஃபைனல் ஃபைல் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னா இந்த மெயினில் இருக்குது. இப்போ சே மெயின் ஹலோ வேர்ல்டு. புரியுதா? இந்த 1 2 3 4 5 இந்த 5 கமாண்ட் சொல்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வீடியோ. இந்த 5 கமாண்ட் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக புரியணும். கரெக்டாக? ஸோ only then you can understand the entire compilation process. ஸோ வந்துட்டு எனக்கு எப்படி வந்து இந்த ஒரு கோட் எக்ஸாம்பிள் எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. பட் செம்ம எக்ஸாம்பிள் இது. இந்த எக்ஸாம்பிளை வச்சு இன்னைக்கு ஃபுல் வீடியோ நான் வந்து ஓட்டிட்டேன். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தென் ஃபைன், டன் ஃபார் த டே. தென் வி கேன் கண்டினியூ அவர் கர்னல் டெவலப்மெண்ட். ஏன்னா இஃப் யூ டேக் அ லுக் அட் இட், கர்னல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம மேக் ஃபைல்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஜிசிசி வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஜிசிசியில் வந்து நிறையா இருக்கும். இது வந்துட்டு இந்த பேசிக் புரியாமல் இது உங்களுக்கு புரியாது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இது இருக்குல்ல, அந்த சி ஃபைல்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த ஒரு சி ஃபைலுமே வந்து உங்களுக்கு இது புரியாமல் அது புரியாது. அது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கர்னல் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே
நீங்கள் வந்துட்டு ஒரு கேர்னல் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் டாப் ஆஃப் ஒரு ஓஎஸ்ல நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க. யூஆர் ரைட்டிங் பேர் மெட்டல் கோடு, கரெக்டா? அப்போ உங்களுக்கு இந்த லிப்சிலாம் வந்துட்டு இருக்காது. லிப்சி இஸ் ப்ரொவைடட் பை லினக்ஸ் GNU. இங்கே ஓஎஸ்ஐ நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னா ஹவு வுட் யூ யூனோ யூஸ் த லிப்சி? இங்கே லிப்சி பண்ண வேண்டிய வேலையே உங்களுக்கு தான். நீங்கள் தான் அதுக்கு வந்து பொறுப்படுத்து எல்லா விதமான ரொட்டீன்ஸையுமே வந்து நீங்கள் யூசர் ஸ்பேஸுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். புரிகிறதா? ஸோ இன் கர்னல் டெவலப்மெண்ட் யூ ஹேவ் டு ரைட் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராச் ஆன் யுவர் ஓன். ஒன்லி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் தென் தட் இஸ் பாசிபிள். பேசிக்ஸ்லேயே வந்து வீக் அப்படின்னா தென் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பாய்.